மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18 கிடைச்சிரும். 3 into 3 9, 9 into 2 18. ஸோ இப்போ நம்ம சும்மா கெஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். 5 3 டிஜிட் நம்பர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியா கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போறோம்னா 180 180 180. ரெண்டாவது நம்பர் என்ன போடலாம்? நம்ம வேற கலர் எடுத்துக்கிறாங்கன்னா 810. மூணாவது நம்பர் என்ன போடலாம்? 800. ரிப்பிட்டேஷன் அலௌடு. 800 போடலாம். நாலாவது நம்பர் என்ன போடலாம்? 100. அது கூட போடலாம். 100 போடலாம். 100. அஞ்சாவது நம்பர் என்ன போடலாம்? 801. இன்னும் கூட 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 2 நம்பர் போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா 18 பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ ஆறாவது நம்பர் என்ன போடலாம்? 108ன்னு போடலாமா? 108 பாசிபிள் தான் நினைக்கிறேன். நம்ம எழுதல. ஸோ 108ம் போட்டுக்கலாம். ஸோ 108 108. இது போதும் நினைக்கிறேன். 6 நம்பர் போதும். ஸோ 6 நம்பர் நம்ம எழுதியாச்சு. அவங்க கேட்டிருக்கதே 5 நம்பர் தான். ஸோ நம்ம 6 3 digit நம்பர்ஸ் எழுதியாச்சு. யூசிங் these 3 digits. These 3 digits have both rotational as well as reflectional symmetry. ஸோ அதனால இந்த எல்லா நம்பர்ஸ்க்குமே rotational as well as reflectional symmetry இருக்கும். ஸோ ஆல் தீஸ் நம்பர்ஸ் ஆர் ஆன்சர் ஃபார் 4th question. அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 digit number 101 has rotational as well as reflection symmetry. Give 5 more examples of 3 digit numbers which have both rotational and reflection symmetry கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை எழுதிட்டோம். இது வந்து 6 எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துட்டேன். அவங்க கேட்டிருக்க 5 தான். ஸோ இது ஆன்சர் ஃபார் 4th question. ஆன்சர் ஃபார் 4th question. 4th question. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம்.